வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மணி பரசு வீட்டுக்கு போகிறாரு. பரசு வீட்டுக்கு போய் இந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் சொன்னோம்ல சம்மந்தி அதிரசம் முறுக்கெலாம் கொண்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதனால் அதை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் சொந்தக்காரங்க வீட்டெல்லாம் சொல்லுங்கள், நான் கொண்டு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி நாங்களே கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. இல்லை பையன் வீட்டில் இருந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே எங்கள் சம்பிரதாயப்படி நாங்கள் எல்லாருக்குமே இனிப்பும் காரமும் கொடுக்கணும். என்ன மிச்சரும் வாங்கி வச்சுருக்கிறேன், உங்கள் சொந்தக்காரங்க அட்ரஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லா அட்ரஸ்லேயும் வரிசையாக கொடுக்காங்க. அப்போது அண்ணாமலை குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சம்மந்தி வாங்க நான் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் ரொம்பவே அலைஞ்சிட்டீங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, இல்லை என் வயசு உங்களுக்கு இருக்கும், இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தில் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு ரெஸ்ட்டே இருந்திருக்காது. கிட்டத்தட்ட கல்யாணம் வச்சு ஒரு 15 நாள் நீங்கள் வடக்கு இந்தக்கி அலைஞ்சிட்டு அடக்கையே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி கல்யாண காரியம் 2 குடும்பத்துக்கும் மனசை பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். அதை நினைக்கும் போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு குடும்பம் உண்மையிலே தங்கமான குடும்பம் தான். அப்படி இருக்க போய் தான் அந்த திருமணத்தை அவங்க நின்று நடத்தியிருக்காங்க. இப்போ நான் அவங்க சம்மதார குடும்பம், என் தங்கச்சி பையன் நான் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் உங்கள் பொண்ணு நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆனால் அவங்க பண்ணுறது தான் பெரிய விஷயம், அவங்களுக்கு நான் போய் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வீட்டில் இப்போ யாரும் இல்லை, அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க, எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் போய் கொடுத்துட்டு சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துருங்க, அவங்கள்ட்ட நான் கேட்டதாக சொல்லுங்கள். அதுபோக உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் நம்ம கடையிலேருந்து எல்லாருக்கும் கறி கொடுக்கணும் அப்படிங்கும்போது, இல்லையா வேண்டாம், உங்களுக்கு ஏற்கனவே நான் நிறைய செலவு இழுத்துட்டுட்டேன், ஏகப்பட்ட பணத்தை நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க கல்யாணத்துக்கு அப்படிங்கிறாங்க. ஐயா எனக்கு பிள்ளைகள் எதுவும் கிடையாது, நான் என் மருமகன் கல்யாணத்துக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன், உங்கள் பிள்ளை என் பிள்ளை மாதிரி தானே, அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, வேறு எதுவும் செய்யணும்னாலும் சொல்லுங்கள். ஐயா நம்மளுக்கு நல்ல வசதி இருக்குது, என்ன 2 தலைமுறையாக கறிக்கடை வச்சுருக்கோம், அப்புறம் நான் அடகு நடித்தது வச்சு அச்சது போனது சேர்த்து வச்சு தான் இருக்கேன், நம்மளுக்கு அனாவசிய செலவு கிடையாதுல்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் சொந்தக்காரங்க யாராவது கறி கேட்டால் உடனே ஃபோன் அடிங்க, நான் இப்போ கடையில் 2 பையங்களை வேலைக்கு வச்சுட்டேன், இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆகிட்டேன், அதனால் யாருக்கு எப்போ கேட்டாலும் நான் கொண்டு கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லையா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. நம்ம சொந்த பந்தத்துக்கு நான் கறி கடை வச்சுட்டு கொடுக்கறதுக்கு முடியலன்னா நான் எதுக்கு கடை வைக்கணும், ஏன்னா நம்ம சொந்த பந்தங்க நல்லா சாப்பிடட்டும். இப்போ நம்மளாம் நல்லா சாப்பிட்றதுனால தான் இவ்வளோ தெம்பாக இருக்கும், அவங்களும் நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்கிறது தான் நல்லது என்ன. அதனால் நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டிலேருந்து யாராவது கறி வேணும்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள், அந்த அட்ரஸை மட்டும் எனக்கு சொல்லுங்கள், உடனே நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி இந்தளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி சொல்லுதீங்க, நல்ல பிள்ளையை பெற்று வளர்த்து எங்களுக்கு எங்கள் வீட்டில் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க, மறுமூலம் அனுப்பியிருக்கீங்க, நாங்கள் நல்லா வச்சு பார்த்துக்கணும்ல, நீ உங்களுக்கும் ஒன்றும் குறை வராது, நல்லா இருப்பீங்க, போய்ட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிடுறாரு. இங்கே ரொம்ப மனம் மகிழ்கிறாரு பரசு. நம்ம வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது, நம்மளே மாப்பிள்ளை பார்த்துனாலும் இப்படி அமைஞ்சிருக்காது, நம்ம பவானி தேடிக்கிட்ட குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமாக இருக்குது, ஐயா தாய் மாமன் தங்கமான மனுஷனாக இருக்கார், இவ்வளோ பணம் செலவு பண்ணி முகமலர்ச்சியோடு இருக்காருன்னா மிகப்பெரிய விஷயந்தான். நம்ம சொந்த பந்தங்களுக்கு எல்லாமே அதிரசம் முறுக்கு காரம்லாம் கொடுக்குறதுல அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அதுபோக அவர் வாயார சொல்லுதா இருப்பார், நம்ம சொந்தக்காரங்களுக்கு போகிற நம்ம கறிக்கடையிலேருந்து இலவசமாக கறி கொடுக்கணும், எவ்வளோ கேட்டாலும் கொடுப்போம் அப்படிங்கிறாரு. இந்த மனசு யாருக்கும் வராது. சரி நான் அண்ணாமலை குடும்பத்தில் போய் இந்த அதிரசம் முறுக்கு காரத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க தான் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நம்ம சம்மந்தி ரொம்ப அலைஞ்சிட்டார், இப்போ அவரை மேலும் அங்கே அழைக்கணும்னா கொஞ்சம் தூரம் இருக்குது, இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும் நம்ம வீட்டிலேருந்து, அவர் ஆட்டோ பிடிச்சி தான் போகணும், அவரை மேலும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு தான் நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி 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 போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக அண்ணாமலை வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. பரசு பாப்பா உட்காரு பொண்ணு மாப்பிள்ளலாம் பழம் சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. பழம் சாப்பிட்டாங்க அப்படிங்கிற. ரைட்டு, அடுத்தாப்புல என்ன அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அதிரசம் முறுக்கு காரம் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே இதெல்லாம் எதுக்கு பரசு, நம்மளுக்குள்ளே என்ன சம்பிரதாயம் அப்படிங்கிறாங்க. இல்லை மாப்பிள்ளை வீட்டில் இது ஒரு நடைமுறையாக, அவங்க குடும்பத்தில் கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு அதிரசம் முறுக்கு காரம்லாம் எல்லா சொந்தக்காரங்க மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுகள் 2 சைட்லேயும் கொடுக்கணுமா அவங்க வீட்டு வகையில், அதனால் கொண்டு வந்திருக்காங்க. இங்கேயும் கொண்டு வரேன்னாங்க. அவர் ரொம்பவே அலைஞ்சிட்டார் மனுஷன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை குடும்பம் இல்லை, அவங்க ஒரு கோயிலுக்கு இருக்காங்க, நான் போய் கொடுத்துக்குதுன்னு சொல்லி சமாளித்து வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, வெறும் அதிரசம் முறுக்கு தான் கொண்டு வரீங்க,
இந்த வீட்டிலேருந்து நிறைய பணம் வாங்கியிருக்கீங்க, இந்த வீட்டில் உள்ளவங்க பூரா உங்கள் வீட்டுக்கு வேலை செஞ்சுருக்காங்க. என் மருமக ரோகிணி செலவே இல்லாமல் உங்களுக்கு அவ்வளோ முடிச்சு விட்ருக்கா. வெறும் அதிரசம் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கீங்களா? உங்கள் சொந்தக்காரங்க பெரிய கறிக்கடை வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஏன் 2 கிலோ கறியை கொண்டு வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஏம்மா 2 கிலோ இல்லை 2 கிலோ 10 கிலோவும் கொண்டு வர சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுக்கிறாங்க. உடனே பரஸ் சொல்கிறாரு, விடு விடு அப்படிங்கிறாரு நம்மளை. என்ன அப்புறம் அப்படின்னு பரசு கேட்குறாரு. இல்லை இல்லை வேண்டாம், நம்மளாம் வாங்க வேண்டாம், ஓசியில் கறி வாங்கக்கூடாது, நல்ல பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க ஓசியில் எல்லோரும் வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க, ஓசியில் வாங்கக்கூடாதா அப்படிங்கும்போது, அண்ணாமலை நீ இரு நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தி அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணாமலை குடும்பத்தில் வந்துட்டாங்க, நான் போய் அதிரசம் முறுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறேன். அப்படியா வந்துட்டாங்களா, சந்தோஷம், சரி அவங்களுக்கு நான் கறி கொண்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி இது தான் நான் கேட்க நினச்சேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேன் சம்மந்தி, நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாமே நம்ம கறிக்கடையிலேருந்து சாப்பாட்டுக்கு கறி கொடுப்போம், இதை அவங்க சாப்பிட்டு பார்க்கட்டும், சாப்பிட்டு பார்த்துட்டு வேறு கடையில் அவங்க வாங்கவே மாட்டாங்க, எல்லோரும் நம்ம கடை கறியை தான் ஆசைப்படுவாங்க, அந்தளவுக்கு அருமையாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி, நான் வந்த வண்டியை உங்களுக்கு அனுப்பிவிடுதேன், நிறைய ஏறி வந்துடுறீங்களா அப்படிங்கிறாங்க. அதுவும் நல்லது தான், இப்போ உங்கள் வண்டியில் பூரா இல்லை, பூரா பிஸியாக இருப்பாங்க, அனுப்பிவிட்ருங்க, நல்ல பையனை அனுப்பிவிடுங்க, ஏன்னா நான் வந்து அந்த பொருளை ஏற்றிட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் கண்ணசம் தான் நான் அசந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி சம்மந்தி அப்போ நான் வந்து வாங்கி கொண்டு கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி அதை பற்றி ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து வண்டி அனுப்புங்க அப்படிங்க. சரி சம்மந்தி அப்படிங்கிறாங்க. இங்கே வண்டியை அனுப்பி விட்றாங்க. இங்கே அண்ணாமலை வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே மீனா சாப்பாடுக்கு படலாம் கொடுத்துருந்தாங்க. ஏம்மா நான் தான் அம்மா உங்களை கூப்பிட்டு விருந்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அம்மா இருக்கட்டும், பவானியையும் மாப்பிள்ளையும் ஒரு நாள் நாங்கள் கூப்பிட்டு விருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒன்று விஜயா சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ ஓசியில் பண்ணது உனக்கு காணாதா, மேலும் உனக்கு வந்து வீட்டில் உடைய அரிசி பண்டங்கள்லாம் செலவு பண்ணணுமா அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா பணம் பண்ணான்னு தான் இருந்துக்கிட்டு இருப்பியா, இவ்வளோ பட்டு நீ திருந்த மாட்டியா, சத்தங்கண்டாமல் இருக்கே அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, வேண்டாம் அண்ணாமலை, எனக்காக உன் குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கு, முத்து மீனா வந்து விடிய விடிய வேலை பார்த்தாங்க, அவங்களுக்கு எதுவும் இல்லை, நான் செஞ்சதோ நீ செஞ்சதோ பெரிய விஷயம் இல்லை, அந்தளவுக்கு அவங்க வேலை செஞ்சுருக்காங்க, என்ன அவங்கள என் உறவாக நான் நினச்சி பார்க்குறேன் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, அம்மா இப்படியே வெறும் வயலில் வடை சுட்டுக்கிட்டுருங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, பிரசு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பிரசு கறிலாம் வேண்டாம் அவர்கிட்ட சொல்லி வேண்டாம்னு சொல்லு, விஜய் அப்படி தான் ஓசியில் ஏதாவது கிடைக்கும் வாயை குழப்பா, அதெல்லாம் தேவையில்லை பிரசு அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை சம்மந்திக்கு நான் சொல்லிட்டேன், சம்மந்தி தான் என்கிட்ட சொன்னார், சொந்த பந்தத்துக்கு அப்புறம் நம்ம கொடுக்கணும், நம்ம வச்சுருக்கோம் செய்வோமே அப்படின்னு சொல்லுதார். அதுபோக உங்கள் குடும்பத்துக்கு நல்ல மரியாதை வச்சுருக்காரு, அதுபோக உங்கள் குடும்பத்தை பார்க்கணும்னு சம்மந்தி ரொம்ப ஆசைப்படுதாரு அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி அப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து எங்கடா இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்பா நான் இப்போ தான் வழி இருக்க வீட்டு வாசலில் அப்படி உள்ள வாடா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு பரசோட சம்மந்தி வீட்டிலேருந்து வராங்க, உங்கள் அம்மா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் வாசி கறிக்கு ஆசைப்பட்டு கொண்டு வர சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. யார் இந்த கறிக்கடைக்காரரையா அப்படிங்கிறாம்மா அப்படிங்கிறாங்க. சரி ரைட், அவர் வாசல் வரும்போது நம்ம எல்லோரும் அவரை வாங்கன்னு கேட்கணும், அதுபோக அவர் நம்ம பரசு சம்மந்த குடும்பம், நம்ம சம்மந்தி குடும்பம் மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான்ப்பா, அப்போ எப்படிப்பா என்னப்பா செய்யணும் அப்படிங்கிறாங்க. டேய் சம்மந்தார் குடும்பத்தை வரும்போது ஒரு தாமதத்தில் பழங்களெல்லாம் வச்சு வாங்கன்னு கேட்கணும், அதுக்கு நீ பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு தாம்பளம் வாங்கிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. வீட்டில் ரவியும் சுருதி நல்லா தூங்கிட்டு இருக்காங்கப்பா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வீட்டில் இருக்க ஆளுகள் எல்லோரும் எழுந்திரிச்சு போதான் செய்யணும், மீனாட்ட சொல்லி ஒரு சவுண்டு விட சொல்லு அப்படிங்கிறாங்க. மீனா சவுண்டு விடுதாங்க. ஸ்ருதி எழுந்திரிச்சிட்றாங்க. என்ன மீனா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வருது ஸ்ருதி, அது நம்ம பரஸ் அங்கிள் வீட்டில் உள்ளது, நீங்கள் கல்யாணத்துக்கு வந்துட்டு அப்படி போயிட்டீங்க அப்படிங்க. ஆமாம் மாப்பிள்ளையோட தாய் மாமான்னு எதாவது சொல்லியிருந்தாங்க, அவர் வராரு, சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு ரவி எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு மூத்தர்கள் வீட்டில் எல்லாம் பிறப்பிட்டுறாங்க. இங்கே மனோஜ் வந்து எந்திரிக்க மாட்டார், ரொம்ப சீன் போடுறாரு, யாரெல்லாம் மரபு எந்திரிக்க முடியுமா அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, அவர் வந்து சூப்பர் கறி கொண்டு வரான், இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி அப்படிங்கிற அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரைட் அப்போ மட்டனுக்காக நம்ம அவருக்காக இது பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நினச்சிடுறாரு. எல்லோரும் பிறப்பிட்டுருக்காங்க. ரோகிணிக்கு அவர் ஆப்பு கொண்டு வராரு அப்படின்னு தெரியாமல் ரோகிணி அவங்களும் பேசுகிறாங்க. விஜயாவுக்கும் தெரியல நம்ம வந்து வசமாக ஏமாற போகிறோம், ரோகிணியை பெரிய பணக்காரின்னு வச்சுட்டு இருந்தோமா அப்படின்னு அவங்களுக்கு சுத்தமாக தெரியல. இப்படியா இருக்குது. அங்கே அவர் மணியும் காரில் ஏறினவர் வண்டியில் ஏறினவர் நல்லா தூங்கிடுறாரு. மனுஷன் அந்த கல்யாணத்துக்கு வடக்கின் தெற்கையும் வந்ததுனால ரொம்ப வசதி, தூங்கிடுறாரு. இங்கே வந்து முழிச்சு பார்க்குறாரு, அந்த வீட்டு முன்னாடி வீடு வந்துட்டாப்பா அப்படிங்க வந்துடுச்சு ரைட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அரை தூக்கத்தில் கொண்டு வந்த கறியை தூக்காளி தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. அப்போவுமே நம்ம வந்த வீடு தானே, இது வந்து ரோகிணி வீடு இல்லை அப்படின்னு தெரியல, ஏன்னா பாதி தூக்கத்தில் இருக்கார். கதவை திறக்காரு, சம்மந்தி வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி இவங்க பழத்தோடு நிற்காங்க. இங்கே புரண்மணியை பார்த்தோன்னே
மாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் நான் பையனுக்கு மாமா தான் அப்படின்னு சொல்லி அரை தூக்கத்தில் அப்படி பார்க்காரு. எங்கள் அண்ணாமலை குடும்பத்தை, எங்கள் முத்து, மீனா, சுருதி, ரவி எல்லோரும் நிற்காங்க. பின்னாடி பார்க்காங்க ரோகிணி பாப்பானுக்கு. ரோகிணி பாப்பாவில் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருதுன்னு முழிக்காங்க. ஆகா மாட்டிக்கிட்டோம் போலயே, இது அண்ணாமலை குடும்பமா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தி அப்படிங்கிறாங்க. சம்மந்தியா அப்படின்னு சொல்லி எல்லோரும் வாயை பழக்கிறாங்க. இது ரோகிணியோட மாமா தானே அப்படின்னு சொல்லி விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை 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 அப்படிங்கிறாங்க. உடனே சம்மந்தி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, அண்ணாமலை முதல்ல நீங்கள் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. இவர் கை காலெலாம் ஆடுது. முத்து சரியான கோபத்தில் இருக்காரு. முத்து கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. உடனே பரசு சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. பரசு இவர் தான் ரோகிணியோட மாமாவா மலேசியாவிலேருந்து வந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு 2 வாட்டி வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நீங்கள் மன்னிக்கணும் அப்படிங்கிறாங்க பரசை பார்த்து. உடனே முத்துக்கு சரியான கோவம் வந்துடுது. ஐயா ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடுங்க, நீங்கள் பரசு மாமா வீட்டுக்கு சம்மந்தாரு, அந்த காரணத்துக்காக மட்டும்தான் அமைதியாக இருக்கேன். நீங்கள் யார், என்ன விவரம் அப்படிங்கிறத சொல்லிடுங்க அப்படிங்கும்போது இந்த ரோகிணி திருதுன்னு முடிச்சிட்ருக்காங்க. மனோஜ் ரோகிணி மேலே சரியான கடுப்பாக இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு ஒரு சரியான கோவம். ரோகிணியை முறைச்சிட்ருக்காங்க. ஆமாம் நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் சொல்லிடுறேன், பரசனாச்சி மகளாக கட்டியிருக்கிறதுல ஒரு பையன் இருக்காமல, அவனுக்கு நான் தாய்மாமன், அவனுக்கு நான் தாய்மாமன் தான் அப்படிங்கிறேன். அப்போ ரோகிணிக்கு அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் மலேசியாவிலேருந்து வந்தது போனதெல்லாம் பொய்யா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் உங்கள் பிள்ளைகிட்ட கேட்டுக்கிடுங்க. நான் நாடகத்தில் நடிக்குதாள், எனக்கு நடிக்கணும்னு சொன்னாங்க, அந்த காட்சி நடிக்கணும்னாங்க, நடித்தேன். மீதி எல்லாமே இந்த ரோகிணி பாப்பாவுக்கும் இந்த வித்யா பாப்பாவுக்கும் தான் தெரியும். எனக்கு வேறு ஒன்றும் தெரியாதும்மா. நான் மலேசியான்னு பேப்பரில் கூட எழுதி பார்த்ததில்லை. என்ன அங்கே போனதும் இல்லை. அங்கேருந்து வருவாங்க போவாங்க, அவங்ககிட்ட இனிமையாக பேசுவேன். அதே மாதிரி நாடகத்தில் அங்கே போன மாதிரி எந்த ஊர்லேருந்து வந்த மாதிரி சொன்னோன்னே எனக்கு சந்தோஷத்தில் நடித்தேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த பரசு அவங்க குடும்பம் எங்கள் சம்மந்தார் குடும்பம், எங்கள் சம்மந்தாருக்கு வேண்டிய குடும்பம், நீங்களும் எனக்கு வேண்டிய குடும்பம் தான். முத்து என் மேலே எதுவும் கோவப்படுறாதப்பா, என் மேலே எந்த தப்பும் கிடையாது, எதனாலும் அந்த ரோகிணி பாப்பாட்ட கேட்டுக்காப்பா அப்படிங்கிறாங்க. மாமா உங்கள் மேலே எந்த கோவம் இல்லை, பாரமா இவங்கள எப்படி நீங்கள் நடிக்க கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணியால் ஒரு பதிலும் சொல்ல முடியல. திருதுன்னு முடிச்சிட்ருக்காங்க. விஜயாவுக்கு சரியான கோபமாக இருக்குது. ரோகிணி அதில் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் கூப்பிட்டு போய் ரோகிணியை பலாருன்னு வாங்குறாங்க. மனோஜ் விடுமா அப்படிங்கிறாங்க. என்னடா விடுமான்றாங்க. அவள் யாருன்னு கேளுடா அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஏன் ரோகிணி கூட போய் சொல்லி வச்சுருக்கேன், நீங்கள் யார் தான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் என் சூழ்நிலை அப்படிங்கிறாங்க. என்னடி உனக்கு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி மனோஜ் பேச ஆரம்பிக்காங்க. மனோஜ் நீங்களாம் இப்படி பேசாதீங்க, நான் உங்களை விரும்பி தானே கட்டிக்கிட்டேன், நீங்கள் இப்படி பேசுகிறீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லி ரோகிணிக்கும் மனோஜுக்கும் மனஸ்தாபம் வருது. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீ அசிங்கப்படுத்திட்டலாடி, அசிங்கப்படுத்தணும்னு படுத்திட்டல. அந்த பரசு ஃபேமிலிலாம் என் முன்னாடி அதிகமாக பேசக்கூட மாட்டாங்க. இந்த முத்து மீனா எல்லாம் எனக்கு ஈக்குவலாக பார்க்கக்கூட மாட்டாங்க, பேசக்கூட மாட்டாங்க. ஆனால் நீ என்ன இன்னும் குறைச்சி மதிப்பிடுற அளவுக்கு நீ பண்ணிட்டல, அவனை மறக்க மாட்டேன். நீ இன்னுமே என்னெல்லாம் போய் சொல்லி வச்சுருக்க, புள்ள சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கால் பண்ண. பார்வதி உடனே வீடு சேர்ற அப்படிங்கிறாங்க. பார்வதியும் அவசர அவசரமாக வராங்க. என்ன விஜயா வர சொன்னியா அப்படிங்கும்போது விஜயாவுக்கு சரியான கோபமாயிருது. பார்வதியை பலார்னு விடுதாங்க. விஜயா நீ என்ன நினச்சிட்ருக்க, மேலாம் கை நீட்டுது அப்படிங்கிறாங்க. நீ தானே இவனை பணக்காரின்னு சொன்னேன், இவன் மலேசியாவிலேருந்து வந்தான்னு சொன்னேன், இதை யாருன்னு கேளு அப்படிங்கிறாங்க. ரோஹிணி என்னம்மா நடக்குங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் மன்னிச்சுக்கோங்க, எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட வசதின்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எம்மா எனக்கு வசதின்னு தெரியாது, ஒரு ஆள் சொன்னதை வச்சு நான் பார்வதி விஜயாட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே தெரியாதா பார்வதி உனக்கு அப்படிங்கிறாங்க. தெரியாது விஜயா, உனக்கு என்ன தெரியுமோ அது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இது ஏன் முதல்ல சொல்லலை அப்படிங்கிறாங்க. நான் வசதியான பிள்ளைன்னு சொன்னேன், இந்த பிள்ளைய உடனே வளைச்சி போட்டு மனச்சு கல்யாணம் முடிச்சுக்கணும்னு நினச்சேன், நான் அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. நீ என்ன ஏதுன்னு கேளு பார்வதி, எனக்கு சரியான கடுப்பாகுது அப்படிங்கிறாங்க. விஜயா என்ன பொருள் கேட்குறேன், என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அண்ணா இருக்கார்ல, அவரை தாய்மாமான்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ விசாரிக்கல, அது பரசு வீட்டில் பொண்ணு கொடுத்த தாய்மாமாவாக இருக்கார் அப்படிங்கும்போது ரோஹிணி ஏம்மா இப்படி பண்ண அப்படிங்கும்போது, எங்கள் வீடு வசதி நிறைய ஆண்டி, எங்கள் வீட்டிலேருந்து யாருமே இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க, இந்த வீடு ரொம்ப சின்ன வீடு, அது போக மனோஜுக்கு பெரிய அளவில் பிஸ்னஸ் ஏதோ இல்லை, இப்போமாவது ஒரு தொழில் பண்ணுறாரு, அப்போ எதுவுமே இல்லை, இப்படி தொழில் பண்ணால் எங்கள் வீட்டில் மதிக்கவே மாட்டாங்க, எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட இதோட பெரிய வீடாக எங்கள் அப்பா கட்டி கொடுத்துருக்காரு, அதனால் மதிக்க மாட்டார், அதனால தான் ஆண்டி இப்படி சொன்னேன் அப்படிங்கும். அப்படியாம்மா உங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய பணக்காரங்களா அப்படிங்கிற. ஆமாம் ஆண்டி அப்படி இப்படின்னு சொன்னோன்னே விஜயா வாயை புழகுறாங்க. உங்கள் பங்களா எவ்வளோ அகலம் இருக்கும் அப்படிங்கும்போது, நம்ம பீச் பங்களா பார்த்தோம்ல அதை மாதிரி ஒரு 12 மடங்கு இருக்கும். 12 மடங்கு இருக்குமா அப்படிங்கிற. ஆமாம் ஆண்டி பீச் ஓரத்தில் ஏகப்பட்டது இருக்குது அப்படி இப்படின்னு பயங்கரமாக அளந்து விடுதாங்க. இங்கே அது தெரியாத விஜயா வாயை பிளந்துக்கிட்டு அப்படியா
அதனால தான் அவளை கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க ரோகிணியோட வீட்டில் உள்ள நிலைமையை நம்ம நிலைமையை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்களாம் பெரிய கோடீஸ்வரங்க. நம்ம வந்து இப்படி கஷ்டப்படுறதுனால திடீர்னு அவங்க வீட்டிலேருந்து கூப்பிட்டா சரியாக இருக்காதுன்னு சொல்லி தான் ரோகிணி நடிக்க கூப்பிட்டுருக்கா, வேறு ஒன்றும் இல்லை. ஆனாச்சும் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா போயிட்டு வரேன், என்கிட்ட இந்த பிரச்சனையும் பண்ணலாம், கிளம்புறேன் சம்மந்தி, வரேன் சம்மந்தி அப்படின்னு சொல்லி தப்பிச்சான் பொழைச்சான். அவர் வண்டியில் ஏறி நேராக வீட்டு பார்த்து போயிடுறாரு. தூக்குச்செலவில் இந்த முத்து வீடுன்னு தெரியாமல் போயிட்டேனப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மனசு நினச்சிட்ருக்காரு. அப்போ முத்து வந்து மறுபடியும் அவர் மலேசியா மாவை கால் பண்ணுறாங்க. அண்ணாச்சி உங்களை நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. தம்பி இப்போ தானே உங்கள் வீட்டிலேருந்து வந்தேன், உங்கள்கிட்ட பேசினா சரி வராதுப்பா அப்படிங்கிறாங்க. உங்களை யார் நடிக்க வர சொன்னா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். வித்தியா தம்பா வர சொன்னால் என் கறி கடைக்கு வந்திருக்கான், அதுபோக என் கடையிலேயே நான் போட்டிருப்பேன் நாடக நடிகர்னு, அதை பார்த்து நீங்கள் நாடகத்தில் நடிப்பீங்களா நல்லா நடிப்பீங்களான்னு கேட்டுச்சு. ஆமான்னு. அதுக்கப்புறம் ஒரு நேரம் ரோகிணி பாப்பா வந்து உங்களை பெரிய சினிமாவில் நீங்கள் நடிக்க வைக்க போகுதுன்னு நான் வந்து அதுக்கு மதி வாங்கிட்டேன்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை, வேறு எதுவும் நினைக்காதப்பா, ரெண்டாவது நம்ம சொந்தக்காரன் ஆகிட்டோம், பார்த்து செய்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி சரி நான் அவங்களும் நினைக்கல, சரி நான் வித்தியாட்ட பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக வித்தியா வீட்டுக்கு போகிறாங்க. வித்தியாக்கிட்டேருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது மீனாவையும் கூப்பிட்டு போகிறாங்க. மீனா நான் சொல்லுற மாதிரியே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனா போகிறாங்க. வித்தியா ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா என்ன மீனா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. நீங்களே இருந்துட்டு இப்படி பண்ணியிருக்கீங்களே, ரோகிணி எல்லாமே சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி எல்லாத்தையும் சொல்லிட்டாளா, என்ன சொன்னா அப்படிங்கிறாங்க. அவங்க யார், என்ன விவரம், நீங்கள் அவங்க கூட எப்படி பழகுனீங்க எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா மீனா, சாரி மீனா, அந்த ரோகிணி வந்து கல்யாணி தான் ரோகிணியை மாறிட்டா அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு மேலும் ஷாக்கு. அப்போ பேர் கூட வேறு தானே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம போட்டு வாங்க தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி சொல்லு, அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிச்சு, நீ உன் வாயால் சொல்லணுங்கிறது தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் குமரிப்பாளையத்தை சேர்ந்தவங்க தான், ஒன்றா தான் படித்தோம். நான் 11 படிக்கையில் அவள் ரொம்ப டியர் ஃப்ரெண்ட் ஆகிட்டா, என் கூடயே நல்லா பேசுவாள். அப்புறம் 12 படித்தோன்னா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 12க்கு மேலே காலேஜுக்கு வந்துட்டேன். அப்புறம் அந்த காலகட்டத்தில் அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆனோன்னே ஒரு பிள்ளையும் ஆயிடுச்சு. ஒரு வயசான மாப்பிள்ளைக்கு அவங்கள பிடிக்காமல் கல்யாணம் முடிச்சு வச்சதுனால அவர் காலம் போனதுக்கப்புறம் பிள்ளையை விட்டுட்டு நேராக மெட்ராஸுக்கு வந்துடுச்சு. தச்செல்லாம் பார்த்தேன், தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கும்போது எங்கள் ரூமில் இருந்துச்சு. அந்த ரூமில் தான் ரோகிணின்னு சொல்லி பார்லர் வேலை செய்கிறவங்க இருந்தாங்க. அவங்க மலேசியாவை பார்த்து போயிட்டு வந்தோடனே அவங்க பேரில் ரோகிணின்னு சொல்லி இமேஜை வச்சுக்கிட்டு, கல்யாணின்னு நாட்டுப்புறத்து பேரை வச்சுக்கிட்டு தொழில் பண்ண முடியாதுன்னு ரோகிணின்னு மாடலாக வச்சுக்கிட்டு பார்லர் வேலையை அவங்ககிட்ட கற்றுக்கிட்ட வேலையை வச்சு வீடு வீடாக பண்ணாப்புல. அதுக்கப்புறம் தான் அவங்க மாமியார் இருக்காங்களா மீனா, அவங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து ரோகிணிக்கு வந்து பார்லர் வச்சு கொடுத்தது. இப்படி தான் அவங்க கதை. ஆனால் பழைய வாழ்க்கையை சொன்னால் மனோஜ் வாழ்க்கை கிடைக்காதுங்கிறதுக்காக தன்னை பெரிய பணக்காரியாக கட்டிக்கிட்டு சொல்லிட்டாரு தான் மீனா, வேறு எதுவும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஓ இவ்வளோ நடந்திருக்கா அப்படிங்கிறாரு. அப்போ உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லலையா ரோகிணி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொல்லலை, போட்டவங்க தான் வந்தோம், எல்லாம் சொல்லிட்டேன், இதில் வீடியோவும் பதிவும் ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. முத்து இந்த வீடியோ வச்சு எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறாங்க. எதுவும் பண்ணிடாதையா, இவ்வளோ பிராடுத்தனத்தை அந்த பார்லரம்மா பண்ணியிருக்கு, சரி ரைட்டு, பார்லரம்மா பையன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறாங்க. முத்து வேண்டாம் முத்து, அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு வித்யா, இது வரைக்கும் நான் கோவப்படலை, நீ சொன்னதெல்லாம் ஒவ்வொன்று கூட்டிட்டு கேட்டுட்ருக்கேன். சரி இந்த பார்லரமோட பையன் தான் யார் அப்படிங்கிறாங்க. முத்து அது வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. வேறு யாரும் இல்லைன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு தெரியுமா அப்படிங்க, நல்லாவே தெரியும், சொல்லு யார் அப்படிங்கிறாங்க. கிறிஷ் தான் அப்படிங்கிறாங்க. என்னது கிறிஷா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கிறிஷ் தான் வந்து ரகுனோட பையன், அவங்க அம்மா தான் அவங்க பாட்டி தான் கிறிஷோட பாட்டி தான் ரகுனோட அம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே முத்துக்கு மீனா ஒன்றோடல, என்ன வித்தியா நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க மீனா. ஆமாம் மீனா இதான் உண்மை, ரோகிணி சொல்லி தான் ரோகினோட அம்மா வந்து உங்கள்கிட்ட சரியாக பேசாமலும் கிறிஷை பார்க்கக்கூடாமல் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அடிக்கடி கிராமத்தில் போய் பிள்ளைங்க கேட்கீங்க பார்க்கிங்கிறனால தான் ரோகிணி வந்து இங்கே அம்பத்தூரில் கொண்டு வீடு வாடகைக்கு வச்சு அங்கே படிக்க வச்சுட்ருக்கா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து மீனாவும் நடந்ததெல்லாம் ஒப்பிட்டு பார்க்காங்க. எங்கள் அப்பா வித்தியாசத்தில் சரியாக தாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா இதை என்ன எதுன்னு கேட்காம விடக்கூடாது வா அப்படிங்கிறாங்க. வித்தியா சொல்கிறாங்க, தயவுசெய்து என்னையும் எதாலையாவது கோர்த்து விட்றாதீங்க, அது போக நான் சொன்னோன்னு காட்டிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. வித்தியா எங்களுக்கு தேவையான தகவல் நீங்கள் கொடுத்தீங்க போதும், உங்களை நான் எந்த கதையிலும் இழுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. வீட்டில் போய் அண்ணாமலை நடந்ததை சொல்கிறாங்க. அண்ணாமலை அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுடுறாரு. ஏன்ப்பா என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறாங்க. தான் வாழ்க்கைக்காக தான் பிள்ளையே விட்டுட்டு உள்ளே வந்திருக்கா, ஏன் இது இப்படி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிடும்போது, இப்போ எனக்கு ஒன்றும் புரியலை, கேட்டால் மனோஜை விரும்பிட்டேன்னு மட்டும் அந்த வார்த்தையை மட்டும் அந்த வித்தியாட்ட சொல்லியிருக்கும்போது வித்தியா எல்லாத்தையும் சொல்லிட்டாப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளை இது சரியில்லையே, தான் சுயநலத்துக்கு அடுத்தவங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க.
இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.